இந்திய சினிமாவுல சுமார் 130 படங்கள்ல ஜோடியா நடிச்சு கின்னஸ் புத்தகத்துல இடம்பெற்ற பழம்பெரும் நடிகைய பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் பிரபல நடிகையான ஷீலா. இவங்க சந்திரமுகி படத்துல அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற ஒரு கெத்தான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியா நடிச்சவர் தான் பிரேம் நசீர். இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 130 படங்கள் ஒண்ணா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேர்ந்து நடிச்ச முதல் திரைப்படம் காட்டு மைனா. இந்த திரைப்படம் 1963 வருஷம் திரையரங்குகள்ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பை பெற்றுச்சு. பின் தொடர்ந்து பல வருஷங்கள் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நடிச்சாங்க. இந்த ஜோடியை ரசிகர்களும் பெரிதும் விரும்பினாங்க. இதுவரைக்கும் இந்திய சினிமாவுல யாருமே இந்த அளவுக்கு ஒண்ணா சேர்ந்து படங்கள்ல நடிச்சதே கிடையாது. இதனால இவங்களுடைய சாதனை கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இவங்க ஜோடி சேர்ந்த செம்மீன், கள்ளி செல்லம்மா மற்றும் வேலுத்த கத்ரினா இந்த படங்கள் இன்னைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. நடிகை ஷீலா மார்ச் 24, 1948 அன்னைக்கு கேரள மாநிலம் திருச்சூர்ல பிறந்தாங்க. ஸோ இவங்க 13 வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கள நடிகர் ராஜேந்திரன் தான் முதல்ல நாடகத்துறைக்கு அறிமுகம் செய்து வச்சாரு. 1962 வருஷம் தன்னுடைய 17வது வயதுல எம்ஜிஆர் நடிச்ச பாசம் அப்படின்ற தமிழ் படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமானாங்க. அதே வருஷத்துல மலையாள சினிமாலையும் அறிமுகமானாங்க. இவங்க தெலுங்குல என்டிஆரோட நடிச்சிருக்காங்க. இதன் மூலமா ரெண்டு முதல்வர்கள் ரெண்டு முதல்வர்களோட சேர்ந்து நடிச்ச பெருமை இவங்களுக்கு இருக்கு. தன்னுடைய சிறந்த நடிப்பு மற்றும் நிதானத்தால ரொம்ப சீக்கிரத்திலேயே நட்சத்திர அந்தஸ்தையும் இவங்க வாங்கினாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, உருது மொழிகள்ல எல்லாம் சேர்த்து சுமார் 470க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா 2005 வருஷம் அகலே அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சதுக்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை வாங்கினாங்க. சோ அதே வருஷத்துல தான் சந்திரமுகி படத்துல அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற ஒரு சூப்பரான ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க.